ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் விளாக் பார்த்தலாமா? ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 டேஸ் எனக்கு வீக்கெண்ட்ஸில் எப்படி போகும் அப்படின்னு இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் தம்பியை நாங்கள் போய் ஸ்கூலில் இன்றைக்கி பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். தம்பி ஸ்கூலுக்கு சேர்ந்து இப்போ தான் ஒரு 3 டேஸ் ஆகுது. இந்த 3 டேஸ் வந்து அவன் யூனிஃபார்ம் போட்டு போல் கலர் ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தான். ஸோ இன்றைக்கி தம்பிக்கு நாங்கள் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு ஷூ சாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அவனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர போகிறோம். நாங்கள் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போனது துணி கடைக்கு தான். ஏன்னா துணிக்கடை வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு பக்கமாக இருக்குது. ஸோ துணிக்கடையிலேருந்து நாங்கள் இந்த பர்ச்சேசிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அவனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட உடனே வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டான். நாங்கள் வெளியிலன்னு கிளம்பிட்டாவே போதும், அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்துறதா இருக்கும். அம்மா வீடியோ எடுக்கலையா, ஃபோட்டோ எடுக்கலையா, இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு யூடியூப் சேனலுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்துறது அவன் தான். நானே மறந்துடுவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு, அவன் தான் ஞாபகப்படுத்துவான். இந்த ஆங்கிள் எடுங்க, அப்படி எடுங்க, இப்படி எடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு அதிகமாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கறது இவன் தான். வீடியோ போட்ட உடனே டிவியில் என் வீடியோ பார்த்துருவான். அம்மா லைக் பண்ணிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இவர். பாருங்க, யூனிஃபார்ம் போட்டோன்னே ரொம்ப சிரிச்ச மூஞ்சியாக இருக்கிறான். இனி ஸ்கூலுக்கு போகிறப்ப தான் தெரிய வரும் இதே சிரிச்ச முகத்தோட ஸ்கூலுக்கு டெய்லி போகிறான். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் அழுகாமல் போயிட்டான். இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுக்கே கண்ணு அப்படியே கலங்குச்சு. ஆஃப் டேயோடு வந்தாச்சு, ஆனால் பிரச்சனை இல்லை. மண்டே வந்துட்டு இவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு தான் யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் தம்பி வந்துட்டு மண்டே ஸ்கூலுக்கு போகல, அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. பட் யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி இல்லாட்டி என்ன, நாளைக்கு போட்டு விட்டு அழகு பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரௌசர் கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்தப்பே அது வந்து ஒரு பேட் ஸ்மெல்லு. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு ட்ராயரை போட்டு பார்த்தேன். ட்ராயர் கொஞ்சம் லூஸாகவே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பெல்ட் போடுவோம், தம்பி ஃப்யூச்சருக்கு இதுக்கு உண்டானானா, ஸோ அதனால கொஞ்சம் ட்ராயர் லூஸாகவே எடுத்திருக்கேன். அது வந்துட்டு இந்த ஒரு 4 மாதத்துக்கு மட்டும்தான் இவனுக்கு இந்த யூனிஃபார்ம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான் அப்படின்னா யூனிஃபார்ம் வேறு வரும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு செட் தான் யூனிஃபார்ம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இது கூட சேர்த்து அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் மாற்றி மாற்றி போட்டு துவச்சிக்க வேண்டியதான் ஒரு 3 மாதத்துக்கு அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சேம் ஒரே மாதிரி தான் நமக்கு அமௌண்ட் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. தம்பிக்கு இந்த யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு 800 ரூபா வந்துருச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்கர்ட்டெல்லாம் எடுத்தோம்ல, பாப்பாவுக்கு வந்துட்டு 1000 ரூபா வந்துச்சு. வெறும் ட்ராயரு சட்டை அதில் வந்துட்டு ஸ்கூலோட லேபிள் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. துணி எடுத்து தைச்சோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இதோட 100 ரூபா சேர்த்து தான் வருது. நான் அது விசாரிச்சு பார்த்தேன். ஸோ வேறு வழி இல்லாமல் ரெடிமேட் ட்ரெஸ்ஸே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இந்த ட்ரெஸ்ஸு வாங்குறப்பே என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இதுதான்ப்பா ஆரம்பம் தம்பிக்கு, இன்னும் 20 வருஷத்துக்கு தினிசாக உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல்லேருந்து காசு கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ் டே வரும், ஏதாச்சும் டே வரும், இவன் ஏதாச்சும் ஒன்றில் கலந்துப்பான். ஸோ இனிமேல் எப்போயுமே கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஸோ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். நீ வேறு ஏண்டி பயமுறுத்துற, ஏற்கனவே பாப்பாவை ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், இவனை இப்போ தான் ஸ்கூலில் போட்டிருக்கோம் அப்படின்னு நாங்கள் 2 பேர் வந்துட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வரப்போ இதை பற்றி பேசிக்கிட்டே வந்தோம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு. இந்த துணி கடைக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு 2000 ரூபா செலவாயிருக்கு. மேலோட்டமாக பார்த்தா குழந்தைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தானே, ஷூ தானே அப்படின்னு தெரியும். அதை நம்ம வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாக தான் செலவாகுது. போகிற போக்க பார்த்தா குழந்தை பெற்றுக்கிற ஆகிற செலவோட வளர்க்குறதுக்கான செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பாப்பா வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிருந்தோம். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நாங்கள் மாற்றணுமா வேணாமா ரொம்ப யோசனையோடு தான் இருந்தோம். ரீசன் வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் சேர்த்து விட்டேன் பாப்பாவை. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பாப்பா அந்த அளவுக்கு படிக்கல. அதனால தான் பாப்பாவை நான் 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா 5th வந்துட்டு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணேன். 2 பேத்துக்குமே மனசே இல்லை ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலே படிக்கட்டும்னு நினச்சோம், அவள் அந்த அளவுக்கு படிக்கல. அதனால தான் இப்போ கொஞ்சம் ஸ்கூலை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தம்பிக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இப்போ பால்வாடியெலாம் போயிட்டு இருந்தான். இப்போ தான் தம்பியும் வந்துட்டு பாப்பா போகிற ஸ்கூலுக்கு மாற்றிருக்கோம். 2 பேருமே வந்துட்டு விருப்பப்பட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு சேர்க்கல, கட்டாயத்தின் பேரில் தான் சேர்த்துருக்கோம். ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன, ரிலாக்ஸாக உட்காந்து ஜூஸ் குடிக்கிற வேலை தான். அங்கே பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவன் ஞாபகப்படுத்துகிறான், அம்மா ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிடாதீங்க, பாதி வச்சுட்டு வீடியோ எடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிக்கிற மாதிரி எனக்கு போஸ்ட் கொடுத்தான். நான் குடிக்கிறேன், நீங்கள் என்னை வீடியோ எடுங்க, நான் உங்கள் வீடியோவில் பார்ப்பேன் அப்படின்னு. ஸோ அவன் சொல்கிற மாதிரி நான் இப்போ வீடியோ எடுத்துருக்கிறேன். வர வர நான் யூடியூப்பரா இல்லை அவன் யூடியூப்பரானே எனக்கு தெரியல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போகல, ஆனால் வந்துட்டு அவன் பேசுறது பார்த்து அந்த அளவுக்கு பேசுகிறான். பாப்பா வந்துட்டு இவ்வளோலாம் பேச மாட்டான். அவன் நார்மலாக வந்துட்டு அந்த குழந்தைங்க என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவான். இவன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறையா சேர்த்துலாம் பண்ணுறான். இவன் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த வயசில் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அறிவாக பேசுகிறான். சம்டைம்ஸ் வந்துட்டு என் பிள்ளைக்கு எப்படி இவ்வளோ அறிவு, குழந்தைக்கு இது மாற்றிட்டு வந்துட்டோமோ அப்படின்லாம் தோன்ற அளவுக்கு அவன் பேசுகிறான்.
இப்போ இதெல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் வீட்டில் சும்மா இல்லாமல் என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்து நீ கூப்பிட்டு எங்கள் வீட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் படத்துக்கு போகலாம் வா அப்படின்னாரு. நானும் எப்பவும் போல் நம்பி கூட போயிட்டேன். நான் எப்போவுமே டிக்கெட் புக் பண்ணுறதெல்லாம் அவர் தான் பண்ணுவார். நாங்கள் சும்மா கூட போய் உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு வருவோம். என்ன படத்துக்கு போகிறோம் நாங்கள் கேட்க கூட மாட்டோம். இனிமேல் வந்துட்டு எங்கள் வீட்டில் படத்துக்கு போகலான்னு கூப்பிட்டான்னா சத்தியமாக படத்தோட பேரை கேட்டுட்டு எத்தனை மணி நேரம்னு கேட்டுட்டு தான் நான் கூட கிளம்பி போகிறேன். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 6:30 மணிக்கு நாங்கள் உள்ளே வந்தோம். பாருங்கள், தேட்டரை சுற்றியும் ஒரு ஈக்காக்கா இல்லை. என் பையனுக்கு இந்த தேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஃபீவர் வந்துச்சு. ஏன்னா 4 மணி நேரம் உங்களுக்கு ஃபுல் ஏசி. தேட்டர் ஃபுல்லாக ஆள் இருந்தால் நமக்கு ஏசி வந்துட்டு அவ்வளோ அளவுக்கு சில்னஸ் தெரியாது. ஏன்னா வீட்லேயே நாங்கள் ஏசி போடுவோம், அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது, கம்மியாக வச்சுக்கலாம். இங்கே தேட்டரில் ஆளே இல்லை, 4 மணி நேரம் ஃபுல் ஏசி அப்படிங்கிறப்ப பையனுக்கு காய்ச்சலே வந்துருச்சு. என்னது 4 மணி நேரமா? அப்போ எந்த படத்துக்கு போனீங்கன்னு கேட்டால் பாகுவலிங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் நினச்சேன் போஸ்டரை பார்த்துட்டு பாகுவலி புதுசாக கொடுத்துருக்காங்க போல், பார்ட் 3 and 4 வருது போலன்னு பார்த்தா பார்ட் 1 and 2 ரெண்டையுமே சேர்த்து 4 மணி நேரத்தை ஒட்டுக்கா போட்டிருக்காங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பிரேக் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. பாகுபலி 1 and 2 ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கான். எங்கள் வீட்டில் புது சீன் வரும் அப்படின்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா இது ரீகேப்பாக இருந்தாலும் வந்துட்டு அங்கங்கே சீன் தான் ரீகேப் போடுவாங்க, இது என்ன ஃபுல் மூவியுமே அப்படியே வந்துட்டு இருக்கு. நான் குழம்பி போய் உட்காந்துருந்தேன். இன்ட்ரோல் வரைக்கும் புது சீன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு முட்டாளாக்கியிருக்காங்கன்னு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் புது சீன் வந்திருக்கு பாடி அப்படின்னா, இது புது சீன்லாம் கிடையாது, ஏற்கனவே எடுத்தப்ப வந்துட்டு சில சீன்ஸ் கட் பண்ணியிருப்பாங்க, இப்போ கட் பண்ண சீனை உள்ளே சேர்த்து போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். புது சீன் படத்தில் எங்கேயுமே இல்லை. நான் ரொம்ப டென்ஷன் ஆகி வந்திருக்கேன். 4 மணி நேரம் அந்த படத்தை பார்த்து எனக்கு தலைவலிச்சதான் மிச்சம், என் பையனுக்கு காய்ச்சல் வந்ததான் மிச்சம். மொத்தம் சனிக்கிழமை இப்படியே ஓடி போச்சு. 10:45 தேட்டரை விட்டு வெளியில் வரோம். ஸோ என் பொண்ணு பாருங்கள் அப்படியே தூங்கி சொக்கி விழுந்துட்டு இருக்கிறா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்றதுலாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஹோட்டலுக்கு போயாச்சு. எங்கள் வீட்டில் எப்பவுமே வீட்டில் வந்தால் தோசை தான் சாப்பிடுவாரு, வெளியில் போய் அங்கேயும் தோசை தான். ஆல் டைம் தோசை. ஒரு மனுஷனால் எப்படி தான் எப்பயுமே தோசை சாப்பிட முடியுதோ தெரியல. நான் எனக்கு கொத்து போட்டா வாங்கி சாப்பிட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு ப்ளைன் தோசை கொடுத்தாச்சு. ஸோ எப்படியே நைட்டு சாப்பாட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தூங்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ஆக மொத்தம் சனிக்கிழமை மதியம் பையனை ஸ்கூலில் கூப்பிட்டு ரவுண்டிங்கில் இருந்த நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாள் முழுக்க சமைக்கிற வேலை இல்லை. உங்களுக்கு அப்புறம் என்னக்கா வீட்டில் ஜாலியாக இருக்க வேண்டியதான் நினச்சா, நான் அப்படி தான் நினச்சேன். வீட்டில் இருந்தால் கடுப்பாக இருக்குது, வெளியில் போனோம்னா வெறுப்பாக இருக்குது. சம்டைம்ஸ் வீட்டில் இருந்தால் வீட்டிலே இருக்கிறோம், சமைச்சிட்டே இருக்கிறோம், வெளியில் போய் சாப்பிட்லான்னு தோணுது. வெளியில் போகிறோன்னா சும்மா போக முடியுமா? ரெடி ஆகிட்டு போகணும். ரெடி ஆகிறப்ப வீட்டையே குப்பை தொட்டி மாதிரி போட்டு கிளம்பி போயிடுவோம் அவசரம்னு. திரும்ப வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரப்ப அந்த வீட்டை திரும்ப ரெடி பண்ணுறது இருக்குதே சப்பா, அதை நினச்சாவே ஏன்டா வெளியில் போனோன்னு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது ஃபீலாக இருக்கா? அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு இப்போ வரைக்குமே வெளியில் போகிறப்ப ஜாலியாக இருக்கும், போயிட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ தான் ஏன்டா வெளியில் போனோன்னு இருக்கும். ஆல்வேஸ் இப்படி தான். விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ஃபுல்லாக ஒரே ஊர் சுற்றிங். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோடனே கறி செய்யணுமா? முடியவே முடியல. ஒன்றும் பண்ணல, தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலை எந்திரிக்க முடியல, டயர்டாக இருக்குது. இது என்ன உடம்பு என்னன்னே ஒரு கேட்டகரியில் வச்சுக்க முடியல. என்ன பண்ணாலும் டயர்டாக இருக்குது. ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கணுமோ, வீட்டுக்கு வெளியவே போகக்கூடாதோ அப்படின்னு கூட சில டைம் திங்கிங் வருது. ஆனால் அதுக்காக வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா பிள்ளைங்களை வச்சுட்டு? எனக்கு டயர்டாக இருக்குங்கிறதுக்காகலாம் மெனுவை கம்மி பண்ணிக்க முடியாதுங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, அது போக முட்டை வேக வச்சாச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை மெனுனா உங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும். நமக்கு என்ன டயர்டாக இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சால் தான் வீட்டில் இருக்கிற நண்டு செண்டு கூட சாப்பிடுது. என் பையனுக்கு நான் காலையில் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஆனால் 12 மணிக்கே டானு பசிக்குதுங்கிறான். சரி தோசை ஊற்றி தட்டுமா சாப்பிட்றியான்னு கேட்டால் சிசிபோ ஆயிடுச்சா, சிசிபோ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்கள், 3 அடுப்பு இருக்குது, 3 அடுப்புலேயும் 3 வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ எப்படியோ 1 மணிக்குள்ளே ரெடி பண்ணியாச்சு, சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு. நான் அடி சொல்லியிருப்பேன், நான் குக்கிங்கில் பெரிய ஜீனியஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள் டைம் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி இந்த சோம்பேறி சிக்கனை ட்ரை பண்ணிட்டேன். அதாங்க ஃபஸ்ட்டே சிக்கனை ஊற வச்சு மசாலா போட்டு ஊற வச்சுருது. அதில் கொஞ்சம் சிக்கன் எடுத்து பிரியாணிக்கு போட்டாச்சு. மிச்சம் இருக்க சிக்கனை அப்படியே சட்டியோடு எடுத்து அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ண தூக்கி போட்டு மூடி வச்சாச்சு. இதுதான் சோம்பேறி சிக்கன். இந்த அண்ணா உங்களுக்கு இன்றைக்கி கிரேவி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அதை சிம்பிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அது ஃபுல்லாக நான் பண்ணிடுவேன். என் பசங்களும் சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னு சாப்பிட்ருவாங்க. பிள்ளைக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அடுத்த வேலை சோறு கிடைக்கும். ஸோ இப்படி ஆக்கி போட்டாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருவாங்க. ஸோ நாங்கள் உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களோட வீக்கெண்டில் நீங்கள் என்ன சமைச்சிங்க? உங்களுக்கு வீக்கெண்ட் எப்படி போகும்? ப்ளஸ் என்ன மாதிரி நீங்களும் ட்ராவல் பண்ணுறப்ப இப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.